உலக பொதுமறையாம் திருக்குறளை இவ்வுலகுக்கு தந்த வள்ளுவ பெருந்தகையின் திருவடிகளை முதற்கண் வணங்குகிறேன். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை கனடா மண்ணிலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திருக்குறள் மாநாட்டு குழுவினருக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகள் உரித்தாக. மண்டபம் நிறைந்து திருக்குறளுக்கு மதிப்பு கொடுத்து வருகிறந்திருக்கின்ற அன்பு நிறைந்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஈழத் திருநாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த திருக்குறள் மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக விழாவினுடைய அமைப்பாளர்கள் என்னை அன்போடு வேண்டிக் கொண்டார்கள். இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு இத்தனை தூரம் கனடாவிலே வாழுகின்ற மக்கள் மதிப்பு கொடுக்கிறீர்களே, எதிர்காலத்திலே ஈழத் திருநாட்டிலே உங்களை நம்பி வாழுகின்ற நாம் எங்கள் இனத்தினுடைய சொத்துக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே என்று நான் மிக்க ஆனந்தமடைகிறேன். தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு உன்னதமான நூல் திருக்குறள். பல்லாயிரக்கணக்கான நூல்கள் படைக்கப்பட்டு எத்தனையோ படையெடுப்புகளிலே அழிக்கப்பட்டு எத்தனையோ நூல்கள் எங்களை விட்டு காணாமல் போன காலத்தில் கூட அறத்துக்காக எழுதப்பட்ட இந்த திருக்குறள் அழியா வரம் பெற்று 2000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கின்றது என்றால் அது ஏதோ ஒரு மாதவன்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் படைத்த திருக்குறள் இன்றைக்கும் வாழ்கிறது, உலக அரங்கிலே பேசப்படுகிறது. இந்த மண்ணிலே பிறந்த ஜியு போப்படிகள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகத்துக்கு தந்தார். தமிழர்களாகிய நாங்கள் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். கனடாவுக்கு நாங்கள் வருவதற்கு முதல் திருக்குறள் வந்துவிட்டது. இந்த மண்ணை சார்ந்த ஒருவர் உலக அரங்கிலே திருக்குறளை அரங்கேற்றி இருக்கின்றார். அந்த பெருமையோடு அனைத்துலக திருக்குறள் மகாநாடு நடைபெறுகின்ற போது கடந்த 2 நாட்களாக திருக்குறளை ஐயந்திரிபுர ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார். திருக்குறள் திருவென்றால் செல்வம், குறள் என்றால் குறுகிய அடிகள் என்பார்கள். சிறிய வார்த்தைகளினால் பெரிய கருத்துக்களை சொல்லி இந்த உலகத்தை ஆற்றுப்படுத்திய ஒரு உன்னதமான நூலை தந்த வள்ளுவன் வாழும் வழியை சொன்னார். திருக்குறளில் இருக்கின்ற 1330 குறளும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே மாவட்டபுரத்திலே கருங்கல்லிலே வருடக்கணக்காக 21 இளைஞர்களை கொண்டு கல்லால் பொழிந்து சிவபூமி திருக்குறள் வளாகம் ஒன்றை சென்று இந்த ஆண்டு நாங்கள் திறந்து வைத்தோம். ஈழத் தமிழர்கள் திருக்குறளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு
21 இளைஞர்களே பல பேர் முன்னாள் போராளிகள். ஒரு காலத்திலே போராளிகளினுடைய கல்லறைக்கு பெயர் பற்றிய அந்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலையற்று போய் என்ன செய்வதென்று தெரியாத அந்த இளைஞர்களை பயன்படுத்தித்தான் இப்பொழுது திருக்குறளை கருங்கல்லிலே பதிப்பித்தோம். அந்த திருக்குறள் 1330 குறளும் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருமந்திரம் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் நாவற்குழியிலும், திருமந்திரம் கிழக்கிழங்கை கொக்கட்டிச்சோலை கோயில் வீதியிலும் இப்பொழுது காட்சிப்படுத்தப்படுகிறது. தமிழருடைய சொத்துக்களை எத்தனை தடவை அழித்தார்கள், எரித்தார்கள். அழியாதது திருக்குறள், அழியாதது திருவாசகம், அழிக்க முடியாதது திருமந்திரம். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் வாழும் தகுதி பெற்றவை. அதனாலேதான் தேசம் கடந்து கண்டம் கடந்து இத்தனை பேர் கூடி இன்றைக்கு 3 நாட்கள் திருவள்ளுவரை ஆராய்கின்றோம் என்றால் சொன்னவை பெறுமதியானவை, சொல்லப்பட்டவை பெறுமதியானவை, ஏக காலத்துக்கு பொருத்தமானவை. திருவள்ளுவர் 1330 குறளை கூறுகின்ற போதெல்லாம் 133 அதிக முதல்ல சொன்னது கடவுள் வாழ்த்து. திருவள்ளுவர் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னார். எந்த கடவுள் என்று சொல்லவில்லை. வள்ளுவர் புத்திசாலி. வள்ளுவருக்கு தெரியும் கடவுள் என்று எல்லாவற்றையும் கடந்து ஒருவரை சொல்லிவிட்டால் என் குறளின் பெயராலே சண்டை பிடிக்க மாட்டார்கள் என்று வள்ளுவருக்கு தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புத்திசாலி, உன்னதமான அறிவுடையவர்கள், ஞானமுடையவர்கள், மகான்கள், எல்லா கடவுளையும் ஒன்றாய் நேசிப்பவர்கள். இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மகாகவி பாரதி பராசக்தியை பாடினார், கண்ணனை பாடினான், முருகனை பாடினான், இயேசுவை பாடினான், அல்லாவை பாடினான், எல்லாரையும் பாடினான். கொஞ்சம் தெளிவு வந்த காலத்தில் அவன் 38 வயதிலே இறந்து விட்டான். ஆனால் இறுதியிலே அவன் பாடினான், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வன் அனைத்திலும் ஒன்றாய் விளங்கும் ஓர் பொருளானது தெய்வம். தீயினை கும்பிடு பார்ப்பர், நித்தன் திக்கை வணங்கும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம், யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று. இது பற்பல சண்டைகள் வேண்டாம், இது பற்பல சண்டைகள் வேண்டாம், எல்லாம் நல்ல கடவுள் என்று சொன்னார். பாவம் 38 வயது மட்டும்தான் வாழ்ந்தான். அந்த பாரதி சாகா வரம் பெற்றான். எல்லா கடவுளையும் பாடிவிட்டு சொன்னான், தெய்வத்தின் பேராலே சண்டை முடியாதே, எல்லா தெய்வமும் நல்லதுதான் சொல்லி இருக்கிறது. அவன் வள்ளுவனை உயர்த்தினான். வள்ளுவன் தன்னை உலகிற்கு அளித்து வான்புகழ் கொண்டது அது தமிழ்நாடு. தமிழ்நாடு வானளவிலே புகழ் கொண்டிருப்பதற்கு வள்ளுவனை படைத்த நாடு, வள்ளுவன் பிறந்த நாடு என்று போற்றிய அந்த பாரதி 38 வயது மட்டும்தான் வாழ்ந்தான். அவனுடைய இறுதி மரண வீட்டுக்கு 11 பேர் மட்டும்தான் போனார்கள். இப்ப இந்தியா முழுவதும் பாரதி விழாவுக்கு பல்லாயிரம் பேர் போகிறார்கள். இறப்பிலே அவனோடு போனவர்கள் 11 பேர் தான். அந்த பாரதி இப்படி ஒரு செய்தியை சொன்னார். 656 பாடல்களை பாடிய மாணிக்க வாசகர் ஒரு ஞானி.
தாழ்த்தி பாடியவர் ஒரு இடத்திலே கூப்பிட்டு சொன்னார், ஓர் நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாம். ஓர் நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 பேரை சொல்லி நாங்கள் கடவுளை கும்பிடுவோம், விரும்பியபடி கும்பிடுவோம், எல்லாம் ஒன்றுதான் கடவுள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்திசாலித்தனமாக வாழ்ந்த வள்ளுவனை அவன் முன்னாலே முதல் சொன்னது கடவுள் வாழ்த்து. வள்ளுவனுக்கு முதல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மனக்குடவர், பரிமேலழகர். இன்றைக்கு 144 பேர் பெரியவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதிவிட்டார். காலத்து காலம் தம் கருத்துக்கமைய உரை எழுதுகிறார்கள். நல்ல காலம் குறளை ஒருவரும் மாற்றவில்லை. ஆனால் குறளுக்கு உரை எழுதுகின்றவர்கள் குழப்படிகள் செய்கிறார்கள். ஒரு காலத்திலே குறளை கடவுள் வாழ்த்துக்கு இலக்கணம் சொன்னவர்கள், உரை சொன்னவர்கள், கடவுள் இல்லை என்று ஒரு சமுதாயம் புறப்பட்ட பின்னாலே கடவுள் வாழ்த்து குறி எழுதியவர்கள் கடவுள் அல்ல தலைவன் என்று எழுதினார். இப்போ அப்படித்தான் டாக்டர் மு வரதராஜன் அவர்கள் உரி எழுதினார்கள். பரிமேலழகருடைய உரியை தழுவி சுருக்கமாக எழுதுகின்ற போது கடவுள் ஒன்று, அதற்கு பின்னாலே பலர் உரி எழுதினார்கள். வள்ளுவர் கோட்டம் கட்டிய கலைஞர் கருணாநிதியை நன்றி சொல்லுகிறேன், வள்ளுவர் கோட்டம் கட்டியது. ஆனால் கருணாநிதி அவர்கள் குறளோவியம் என்று திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற போது முதலாவது பாடலுக்கே கடவுள் இல்லை என்பது போல இங்கே கடவுள் என்று சொல்லி இருப்பது தலைவன் என்று தப்பிக்கொண்டார். பாவம், போன மாதம் உரை எழுதிய வைரமுத்துவும் கடவுள் இல்லை என்ற கொள்கையை சார்ந்தவர். கடவுள் என்கின்ற சொல்லை வள்ளுவன் பயன்படுத்தினானே ஒழிய கடவுள் இல்லை என்கிறார். பாவங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த கடவுள் என்று இல்லாமல் கடவுள் வாழ்த்து பாடினான் வள்ளுவன். நல்ல காலம் எல்லாரும் கீழே உரி எழுதுகிறார்களே ஒழிய கடவுள் வாழ்த்தை ஒருவராலும் அளிக்க முடியவில்லை. எனவே திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்று தொடங்கியது. அதில் ஒரு குறள் எல்லாருக்கும் தெரிந்த குறள், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் புதிய புதிய கவலை உற்பத்தியாகும். எனக்கு தமிழ் தந்த என்னுடைய ஆசான் கடவுள் வாழ்த்தை படிப்பிக்கின்ற போதே 25 நாள் படிப்பித்தார் 10 குறள். இந்த குறளை தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் எரிது என்ற குறளுக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார், உலகத்திலே எவன் பிறந்தாலும் அவனோடு இன்பமும் துன்பமும் சேர்ந்து பிறக்கிறது. அவருக்கு கவலை வரும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பசி வாங்கின உடனே ஒரு கவலை வரும், மனக்கவலை வரும். சாப்பிட்ட உடனே ஒரு மனக்கவலை வரும், நித்திர வருது. இப்ப அப்படி ஒரு தினம் செய்திடாதீர்கள், நான் பேச மாட்டேன். கவலை இல்லாமல் இருங்கள். வாழ்க்கையிலே மனம் என்கின்ற இந்த மகிழ்ச்சியையும் மனம்தான் தருகிறது. இதே மனம் துன்பத்தையும் சுமக்கிறது. நாம் ஒருவரிடம் எங்களுடைய துன்பத்தை சொல்ல அவர் தன்னுடைய துன்பத்தை சொல்லுவார். எங்களுடைய துன்பத்தை நாங்கள் சொல்ல செல்ல பேசாமல் இருக்கின்ற ஒன்று, ஆனால் அது துடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அதுதான் கடவுள் சக்தி என்று. எனவேதான் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். இந்த மனப்பாரத்தை எல்லாம் ஆறு ஒரு கடவுளிடம், அது புத்தரோ இயேசுவோ அல்லாவோ சிவனோ பிள்ளையாரோ, ஆறு
சிறப்பை சொன்னார். இந்த உலகம் இயங்குவதற்கு இயற்கைதானே காரணம். இயற்கை எங்களுக்கு தருபவை ஏராளம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை சொன்ன வள்ளுவன் கண்ணுக்கு தெரிகின்ற காட்சியை சொன்னான். மழையை கடவுளாக காட்டுகிறான். வான் சிறப்பு. சில பேர் மழையை திட்டுவார்கள். இப்ப வருகிற போது மழை பெய்தால் பொல்லாத மழை என்பார்கள், கெட்ட மழை என்பார்கள், எத்தனையோ திட்டுவார்கள். மழைதான் பெய்து நிலம் விளைந்து சோறு கிடைக்கிறது என்று யாராவது மழையை திட்டாம கும்பிட்டு இருக்கிறீர்களா? வள்ளுவன் தந்த வாழ்க்கை என்னவென்றால், மனிதா, இந்த இயற்கையை அழுக்கை இயற்கையை கழுவி இந்த இயற்கையிலே எங்களுக்கு சோறு போடுவதற்கும் மரம் காய் காய்ப்பதற்கும் மண் விளைவதற்கும் மனிதர்கள் சுத்தமாக வாழ்வதற்கும் உலகம் கழுவதற்கும் ஒரு தர்மம் இருக்கின்றால் அது வானிலே இருந்து பெய்கின்ற மழை. அப்போ அந்த மழையை மனிதர்கள் திட்டாமல் இருப்பதற்காக வள்ளுவன் இரண்டாவதாக வைத்தான். மூன்றாவதாக என்ன வைத்தார்? நீத்தார் பெருமை. நீத்தார் என்றால் யார்? பற்றற்று போன துறவிகளை சொல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் துறவிகள் இருந்தார். இன்றைக்கும் யாரோ ஒரு துறவி இந்த உலகத்திலே உருவாகி கொண்டே இருக்கும். அப்ப துறவிகள் காலத்துக்கு காலம் இருப்பார்கள். துறவு வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல. பற்றுக்களை நீக்குகின்றவர்கள். ஆரா இயற்கை அவா அறுப்பின் அந்நிலையே பேரா இயற்கை திரும்பினார். துறவிகள் அவாக்களை எல்லாம் நீக்குகின்ற மாபெருத்தை. அந்த துறவிகளை 10 குறளிலே பெருமைப்படுத்துகிறார். நீத்தார் பெருமை. இந்த உலகத்தை எத்தனை ஆசையோடு மனிதன் இருக்கிறான். இப்ப பாட்டு எழுதுகிறார்கள், சின்ன சின்ன ஆசைகள். மனிதனுக்கு பெரிய பெரிய ஆசை. சின்ன சின்ன ஆசை இல்லை, எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசை. ஆசைப்படுவது நட்டமில்லை, அறத்துக்கு மாறாத ஆசைகளால் துன்பம் பெறும் என்று வள்ளுவன் பின்னாலே சொல்லுகிறார். இப்போ துறவிகள் என்பவர்கள் என்ன செய்வார்கள்? புலனடங்க வேண்டும், காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். துறவி தனக்காக கும்பிடுபவன் அல்ல, தனக்காக பொருள் தேடு கேட்பவன் அல்ல, இந்த உலகத்துக்காக வாழ்பவன் துறவி. அந்த துறவியை 10 குறளிலே சொல்லுகிற போது ஒரு அழகான குறள் இருக்கின்றது. செயற்கரிய செய்வார் பெரிய, சிறியர் செயற்கரிய செய்யவிலார். இந்த குறள் செயற்கரிய செய்வார் பெரிய. பல துறவிகள் தான் பாருங்கள், எத்தனையோ ஏழைகளுக்கு பங்காளராக இருந்தார். ஒரு காலத்திலே துறவிகள் தான் எத்தனையோ ஏழைகளுக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்களாக இருந்தார். துறவிகள் தான் இந்த இயற்கையை மண்டாடி கொண்டே இருப்பார்கள், நல்லது நடக்க வேண்டும். அப்ப செயற்கரும் காரியம் செய்கின்றவர்கள் துறவிகள் தான். வள்ளுவர் எத்தனையோ துறவிகளினால் தான் இந்த உலகம் நல்ல காரியங்களை கண்டது. அப்போ துறவிகளை இன்றைக்கு நளினம் செய்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் 3வது இடத்திலே வைத்தார். நீத்தார். ஒரு சினிமா படத்தில் ஒரு துறவி காவி வீடு கட்டின உடனே சிரிக்க தொடங்கி. சரியான துறவியை கண்டவர்கள், சரியான துறவியின் இந்த உலகத்துக்கு தந்த நன்மைகளை உணர்ந்தவர்கள், இன்றைக்கு பிழையான துறவிகளை கண்டவுடனே எல்லாரையும் ஏளனத்துக்குரியவர்களாக்கிறார்கள். வள்ளுவன் ஏன் துறவியரை மேலே வைத்தான் என்றால், செயற்கரிய காரியங்கள் செய்பவர்கள் என்று துறவிகளை மேம்படுத்துகிறார்.
அந்த வள்ளுவன் அதை பற்றி எல்லாம் சொன்னவன் பல விடயங்களை சொன்னான். மனிதன் ஆண் பெண் என்று இருவராக இருக்கும். இந்த இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அடுத்த சந்ததியை உருவாக்க முடியும், சிருஷ்டிக்க முடியும். ஆண் பெண் இந்த இரண்டு பேரும் திருமண வாழ்வை சந்திக்க வேண்டும். அந்த திருமண வாழ்வை அவர்கள் சந்திக்கின்ற போதெல்லாம் வள்ளுவர் என்ன செய்கின்றார்? அறத்தை வலியுறுத்தி அறன்பட்டதே வாழ். எப்போ பாருங்கள், காதல் ஒருவரை கைப்பிடிக்கலாம், எப்படியும் பாடலாம். ஆனால் திருமண வாழ்வு என்பது இருக்கிறதே, அது மகிழ்ச்சி. அது இந்த உலகத்துக்கு தேவை. துறவிகளை மூன்றாவதாக வைத்த வள்ளுவன் பின்னால் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான், கல்யாணம் கண்டு சந்தோஷமாயிரு. அவ இல்லற தர்மம் என்று ஒன்றை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறான். இல்லறம் பெரியதுதான். அந்த இல்வாழ்க்கை என்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு இனிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே அனுபவியுங்கள். கணவனை கடவுளாக்கு, பெண்ணை கடவுளாக்கு. ஒரு தம்பதிகள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் வரையறை செய்கிறார். அந்த வரையறையில எல்லாம் மிக முக்கியமான என்னவென்றால், பெண்ணுக்குத்தான் மிகப்பெரிய இடத்தை கொடுக்கிறார். வடிவா திருக்குறளை விளங்கிக் கொள்ளுங்கள். பெண்களை மிக உயரத்திலே வைக்கிறார். பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை நல்ல முறையிலே உருவாக்க முடியும். எந்த வீடும் சிறப்பாக இருக்கின்றது என்றால் அது பெண்ணிலே தான் தங்கி இருக்கிறது. இதை வள்ளுவன் சொன்னார். எந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியும் பெண்ணிலே தான் தங்கி இருக்கிறது. வள்ளுவன் முக்கியமான விடயங்கள் எல்லாம் பெண்ணை கூப்பிடுகிறார். அப்ப அந்த பெண்ணை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? வாழ்க்கை துணை நலம் என்று இல்லறவியலில் ஒரு அதிகாரம் வச்சார். வாழ்க்கையில பெரிய துணை நலமாக இருப்பவள் பெண். சேக்கிழார் ஒரு இடத்திலே சொன்னார், மனையறத்தின் வேர் போன்றாள் பெண். ஒரு வீடு விருட்சம், அது சிறப்பாக இருப்பதற்கு அந்த விருட்சத்தினுடைய வேர் தான் காரணம். கொப்பு முறியலாம், கனி விழலாம், வேர் ஈடாடாமல் இருக்க வேண்டும். அந்த வேர் தான் ஆரம்பு கேட்டா பெண்கள். வள்ளுவன் என்ன செய்கிறார் என்றால், வாழ்க்கை துணை நலம் 10 குறள் சொன்னார். அதுல பெண்ணை உயரத்தில் வைக்கிறான். பெண்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி சொன்னவன் என்ன செய்கிறான்? ஒரு குடும்பத்திலே இந்த இல்வாழ்க்கையிலே பெண்கள் சிறப்பாக இருப்பதற்கு, அந்த பெண்களுடைய பெருமையாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதற்கு என்ன சொல்றான்? தற்காத்து தற்கொன்றால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் தன்னை எப்பவும் பாதுகாக்க வேண்டும் என்று உரை எழுதியவர்கள் எழுதினார். ஒரு ஆணும் அவனுக்கு இயற்கை வேறு விடயம், பெண்ணுக்கு இயற்கை வேறு விடயம். ஆணும் பெண்ணும் சமம், கல்வியிலே சமம், ஆளுமையிலே சமம், எல்லாம் சமம். ஆனால் இயற்கை இறைவனுடைய படைப்பு பெண்ணுக்கு சில கடமைகளை சொல்லுகிறது, ஆணுக்கு சில கடமைகளை சொல்லுகிறது. நல்ல ஒரு விஞ்ஞானி வள்ளுவன் அவன் என்ன செய்தான்? தற்காத்து பெண்கள் பாவம் போல் தன்னை பாதுகாக்க வேண்டும். அவள் கன்னி பெண்ணாக இருக்கின்ற போதும் இந்த உலகம் பொல்லாதது. அப்ப வள்ளுவன் காலத்திலே தான் பெண்ணுக்கு ஆபத்தா? இன்றைக்கும் ஆபத்து தான். ஒரு பெண் தனியா பயணம் செய்தாலே எவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறாள்.
யாழ்ப்பாணத்திலே ஒரு நாள் பத்திரிகையில் வரும் பெண்ணுக்கு எடுத்தார்கள், பெண்ணுக்கு தொந்தரவு செய்தார்கள். வள்ளுவன் குரல் சொல்லி 2000 ஆண்டாகிவிட்டார். இப்ப வள்ளுவன் என்ன செய்தான்? தற்காத்து நின்னை நீயே பாதுகாத்து. அடுத்தது என்ன சொன்னான்? தற்கொண்டான் பேணி. உன்னை ஒருவன் திருமணம் செய்திருக்கிறான், அவனை நல்ல முறையில சாப்பாடு போடுறது மட்டுமல்ல, நல்ல முறையில பேணு, அவன் புள்ளியான வழியிலே போகாமல் காப்பாற்றிக்கொள். எத்தனையோ பேரை திருமணத்துக்கு பின்னாலே பெண்கள் திருத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் திருமணத்துக்கு பின்னாலே பழுதாகி இருக்கிறார். ரெண்டும் நடக்கு. பெண் தற்கொண்டான் பேணுதல் என்பது என்னவென்றால், ஒரு தாய் ஸ்தானத்துக்கு அவள் மாறிவிட வேண்டும். நான் சொல்லுவது, ஒரு தாயினுடைய சொல்லை பிள்ளை எப்படி தட்டாமல் இருக்கிறதோ அதுபோல அந்த வீட்டு இல்லத்து அரசி அவளுடைய சொல்லை கணவன் தட்டாமல் இருக்கக்கூடியதாக அன்பினால், அரவணைப்பினால், வார்த்தைகளினால், செயலினால் ஒரு பெண் அவனை ஒழுங்குபடுத்த முடியும். இது வள்ளுவன் சொல்றான். தற்காத்து தற்கொண்டான் பேணி. சில பேர் சொல்லுவார்கள், தற்கொண்டான் கொடுத்தா அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்தல், எல்லாரும் தான் சாப்பிடுவான். அவனை சரியான முறையிலே அவனை வழி நடத்தி நல்லது கெட்டது எது என்று சொல்லி சொல்ல வேண்டும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தோன்றிய கவிஞன் பாரதி பண்புடுதலை பற்றி பாடினார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து விந்த செய்த மனிதர் தலைகுறிவார் என்று பாடினார். உண்மைதான். எங்கேயும் பெண்கள், தமிழ் பெண்கள் பேரறிஞர்களாகிவிட்டார். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகிவிட்டார்கள் யாழ்ப்பாணத்தில். ஒரு காலத்தில் பெண் பாடசாலைக்கு அனுப்பாமல் வைத்திருந்த காலம் கொண்டிருந்தது. பாரதி சொன்னான், பெண்ணுக்கு எல்லாருக்கும் கல்வி வேணும். இந்த பாரதி புதுமை படைத்த பாரதி, புதுமை பெண்ணை கண்ட பாரதி கூட தன்னை மறந்து குரல் தன்னுடைய பாடல்ல சொல்றான், வீரம் தருவது தாய்முலை பாலடா. ஒருவனுக்கு வீரம் வேண்டுமா? பிறந்து வளருகின்ற போதே தாய் கொடுக்கிற பால் மட்டுமல்ல, தாய் தான் என் பிள்ளை கோழை இல்லாமல் வீரனாக வாழ வேண்டும் என்று சின்ன வயதிலேயே வலிமையை கொடுப்பவள் என்பதுதான் பொருள். வீரம் தருவது தாய்முலை பாலடா. கொஞ்சம் உடவழி விட்டு பாரதி சொன்னா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை. ஒரு ஆடவனுக்கு பெரிய கௌரவம் என்னவென்றால் அவருடைய மனைவி சொல்லுகிற வார்த்தைகளிலே இருக்கின்றார். நவயுக கவிஞர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்லுகிறான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. ஒரு இல்லற தர்மம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் தன்னுடைய கணவனை பற்றி யாரிடமும் கூடாமல் சொல்லக்கூடாது, தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கும் சரியில்லை என்றால் முடியாது. ஆனால் வள்ளுவனை நாங்கள் நம்புகிறோம் என்றால், வள்ளுவனை விழா கொண்டாடுகிறோம் என்றால், வாழ்வதற்கு வழி சொன்ன வள்ளுவன் என்ன செய்தான்? தகை சார்ந்த சொற்காத்து. என்னுடைய கணவன் மிச்சம் நல்லவர், அவர் மீது நல்ல பற்றுடையவர், கேட்பதெல்லாம் வாங்கி தருவார். இப்படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு சொன்னா அந்த பெண் போய் சொல்லுவா, இப்படி சொன்னார்கள். இப்ப அவனும் மற்றவனும் பார்ப்பான், மற்றவனும் பார்ப்பான், எல்லாரும் திருந்துவான். தகை சார்ந்த சொற்காத்தல் ஒரு பெண்ணுடைய கடமை. தற்காத்து தற்கொண்டான் பாணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். பிள்ளையை பெறுவள் தாய் தானே. வாழ்க்கை துணைநலமாக இருக்கிற பெண் குழந்தை அட நல்லா அலண்டுட்டு ஒரு அம்மா இருப்பாளா? எத்தனை வயதிலையும் அம்மா பசிக்குதுன்றோன்னு ஒரு தாய் என்னால முடியாது எனக்கு பஞ்சியா இருக்குன்னு படுப்பாளா? அப்படி படுக்கவும் கூடாதென்றான் வள்ளுவன். அதனாலே தான் சோர்விலாள் பெண்.
இந்த உலகத்திலே ஆடவனை பற்றி அவளுக்கு சொல்லவில்லை. வள்ளுவன் பெண்ணை உயர்த்துகிறான். எந்த நேரமும் சோர்வில்லாமல் இயங்கக்கூடியவள் வாழ்க்கையினுடைய துணை நிலமாக இருக்கின்ற போது இல்லறம் என்கின்ற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, இல்லறம் என்கின்ற அறம் இருக்கிறதே, அது தெய்வ நிலைக்கு கொண்டு போய் விடும் என்ற அந்த உயர்ந்த கருத்தை சொன்னவர்கள். எனவேதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவது என்று இந்த இல்லறவியல் தர்மத்திலே வள்ளுவன் ஏன் சொன்னார் என்றால், இப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் வீட்டில் எங்கு சண்டை போகிறது? தெய்வம் போல வாழுகிறார்கள், தெய்வம் போல இருக்கிறார்கள், நல்லவர்கள். இந்த குடும்பம் அற்புதமான குடும்பம் என்று எல்லாம் சொல்லுவதற்கு மனையறத்தின் வேறாக இருக்கிற பெண்ணால் தான் முடியும். அடுத்ததாக இன்றைக்கெல்லாம் மக்கள் பேர் இல்லறத்தை எல்லாம் சொல்லிவிட்டு வள்ளுவன் என்ன செய்யறான்? பிள்ளை முக்கியம் சொல்றான். குழந்தை செல்வம் பெரியது என்கிறார். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளார். ஒரு நல்ல குறள். யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு போருக்கு பின்னாலே பல பேருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத துன்பம் இன்றைக்கு என்னுடைய மண்ணிலே, யாழ்ப்பாணம் என்ன இலங்கையிலேயே தமிழர்கள் சனத்தொகை குறைந்து கொண்டு போகிறார்கள். பிள்ளை, ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை, பிள்ளை இல்லாதவர்கள் அதிகம். இப்ப யாழ்ப்பாணத்திலே வைத்திய நிபுணர்கள் எல்லாம் மண்டாடி கருவள சிகிச்சை நிலையம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். சிவபூமி அறக்கட்டளையும் யாழ்ப்பாண மருத்துவ கூடமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இணைந்து கருவள சிகிச்சை நிலையம் என்று ஒன்று உருவாக்கி இருக்கும். குழந்தை இல்லாதவர்கள் இந்தியாவுக்கு போய் 40 லட்சம் 50 லட்சம் வழி இல்லாதவர்கள், பிள்ளைக்காக தவம் இருப்பவர்கள், ஏழைகள், இவர்களுக்கு ஒரு வழி வேண்டும் என்பதற்காக உருவாகி வள்ளுவன் குழந்தை செல்வம், மக்கள் பேறு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், அதை சொல்லுவதற்காக, குழந்தை இன்பத்தை சொல்லுவதற்காக குழலினிது யாழினிது என்பது தம்மக்கள் மழலை சொற்கள். உலகத்தில் எந்த நாதத்தை விட, எந்த கருவிகளுடைய இசையை விட ஒரு குழந்தையுடைய வார்த்தை இருக்கிறதே, அது பெரிய ஔடதம். அப்ப பிள்ளைகளை பார்த்து சத்தம் போடாத, கதையாத, சிரிக்காத, பேசாதன்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைகளுடைய சொற்கள் பெருமதியானது, கள்ளங்கபடம் இல்லாதது, இனிமையானது. எங்களை காக்க பிறந்திருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். யாரும் குழந்தைகளை திட்டிவிடாதீர்கள். குழந்தைகள் கடவுளுக்கு சமமானவர்கள். பிள்ளை பெரிய செல்வம், பிள்ளை இல்லாதவருடைய ஏக்கம் தெரியும். வள்ளுவன் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு போனவன் பிள்ளை செல்வம் பெரிதென்று சொல்ல. பிள்ளைகளை யாரும் சின்ன வயதிலேயே திட்டாதீர்கள். பிள்ளைகளை போற்றுங்கள், பிள்ளைகளை வாழ்த்துங்கள், நல்ல பழக்கங்கள், அதுதான் முக்கியம். இந்த வள்ளுவன் உலகத்துக்கு எவ்வளவோ சொன்னான். அப்படி சொன்னவன் இன்னா செய்யாமை என்ற ஒரு அதிகாரம் படைத்தான். எல்லாருக்கும் ஒரு புத்திமதி. இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர்கள் நாண நன்னியம் செய்து விடல். வாழ்க்கையில பாருங்கள், எங்களுக்கு வெறுப்பு வரக்கூடியதாக, எங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக சில பேர் வார்த்தையினாலே கொள்ளுவார்கள், சில பேர் செய்கையினாலே இடையூறு செய்வார், சில பேர் உற்றார்கள் கூட எங்களுக்கு இடையூறு செய்திருப்பார்கள். வள்ளுவன் சொன்னான், அவர்களோட எல்லாம் சண்டை புரியாது, அவர் நாண நன்னியம் செய்து விடல். சின்ன உதாரணம், எத்தனையோ பேர் ஏழையாயிருந்து செல்வந்தராக வருவார். இப்ப அவர்கள் செல்வமாக இருக்கின்ற
சில பேர் அவர்களை பார்த்து இவர் செல்வமாக இருக்கிறார்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவார், முந்தி நல்ல கஷ்டம், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவர். இதை சொல்றதால உனக்கு என்ன தயம்? இன்னார் செய்தாரு ஒருத்தர் அவர் நானும் நன்மையம் செய்துவிட. உலகத்துல பெரிய உதாரணம் ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதி. சின்ன தெருவிளக்கில் இருந்தான், படித்தான். தகப்பன் செருப்பு தைக்கிற தொழிலை தான் செய்தான். வறுமை. இரவில் அந்த தெரு விளக்கில் இருந்து புத்தகத்தை வச்சு படிச்சான். படிச்சு பெரிய ஆளா வந்தான். அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதியா வந்தான். அவர்கிட்ட தோற்று போனவன் பெரிய பணக்காரர். பெரிய சபையிலே எல்லாரும் இருக்கின்ற அறிஞர்கள் இருக்கிற சபையிலே வேண்டும் என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு கோபம் பெற வேண்டும் என்று சொன்னான். இவருடைய தகப்பன் தைத்து தந்த செருப்பை நான் இப்பொழுதும் போட்டிருக்கிறேன். இவருடைய தகப்பன் செருப்பு தைக்கிறவர் என்று சொன்னார். சபையில் இருந்தவர்கள் பார்த்தார்கள், ஆபிரகாம் லிங்கன் எழும்பி கன்னத்தில் அடிக்க போறார். ஆபிரகாம் லிங்கன் அடிக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் தான் பேசுற சந்தர்ப்பம் வருகிற போது செருப்பு தைக்கிறவனுடைய மகனே என்று பேசியவனை பார்த்து, என் இனிய நண்பனே, இந்த பெரிய சபையிலே செருப்பு தைக்கின்ற என் தந்தைக்கு நினைவு பேருடைய ஆற்றினாயே, அதுக்கு முதல் நன்றி என்று. இங்கே ஒரு மூலையில் இருந்து செருப்பு தைக்கிறவரை இந்த பெரிய சபையிலே நீ மெமோரியல் லெக்சர் செய்திருக்கிறாய், நினைவு பேரரை செய்திருக்கிறாய், என்ன பேர் பெற்றேன், அதுக்கு நன்றி. சொன்னமெல்லாம் திகைத்து போட்டது. ரெண்டாவதா சொன்னா ஆபிரகாம் லிங்கன், நண்பனே நண்பனே, இன்னும் ஒரு நன்றி உனக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய அப்பா தைச்சு தந்த செருப்பை நீ இன்றைக்கு போட்டிருக்கிறாய்டா. அமெரிக்காவுடைய எந்த உற்பத்தியையும் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடியதாக செய்ய வேண்டும் என்று நீ ஞாபகப்படுத்தி இருக்கிறாய். மூன்றாவதாக சொன்னார், நண்பரே, தற்செயலா என்னுடைய அப்பா தைச்சு தந்த செருப்பு பிந்தால் என்னிடமே கொண்டு வா, நான் தைத்து தருவேன். ஆனால் இப்பத்தைய லிங்கனுக்குரிய பெருமதியை நீ தர வேண்டும். ஆபிரகாம் லிங்கனையும் சுட்டுக் கொன்றார்கள். அவனை கல்லறையிலே கொண்டு போய் மண்ணிலே இட்டு அவனுடைய கல்லறைக்கு மண் போடுகின்ற போது எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவன் மட்டும் இறுதி வரை என்று அழுது கொண்டிருந்தான். என்றால் அவர் நாண நன்னியம் செய்தானே அன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன், அவனுக்கும் இப்படி துப்பாக்கியாலே துளைத்து விட்டார்களா? நண்பனே, பெரிய சபையிலே என்னை எப்படியெல்லாம் நீ என்னை காப்பாற்றினாய், உன்னை போல ஒருவரை நான் எப்போ காணும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்த வள்ளுவன் இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மக்களுக்கு புத்தி சொல்லுகிறார். யாரையும் வருத்தார்கள், மனத்தினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் யாரையும் வருத்தாதீர்கள். அப்படி வருத்தினாலும் நீங்கள் நன்னயம் செய்து விடுவீர்கள். அப்படி நன்னயம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒரு படி உயர்வீர்களே ஒழிய தாழ மாட்டீர்கள் என்று சொன்னவன் தான் வள்ளுவன். எனவேதான் பெரியோர்களே, இந்த வள்ளுவ பெருந்தகையினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு வள்ளுவன் சொன்னார், நல்லா இரு, நல்லா சாப்பிடு. ஆனா வாழ்க்கையிலே திருமணமாகி இல்லறமாய் குடும்பத்திலே வாழுகின்ற பெரியோர்களே, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றான். அந்த கடமையில வள்ளுவன் அருமையான செய்தி சொன்னால், துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வானை பார்த்துள்ளேன். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும்,
எல்லாம் பற்றுக்கேடாக ஒரு கரையிலே மரத்துக்களே பேசாமல் உலகத்துக்காக தியானம் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது பரதேசி போல இருக்கிறார். அவனுக்கு ஒரு பிடி சோறு கொடுங்கள். அவன் பெற்று போயிருந்தாலும் அவனுக்கு பசி உண்டு. அந்த வயிற்று பசிக்கு சோறு நீங்கள் தம்பதிகளாக இருக்கிற நீங்கள் தானே கொடுக்க முடியும். துறந்தார்கள், துவாதவர்கள் என்றால் ஏழைகள். வசதி இருக்கிற போதெல்லாம் இன்னொருவரும் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் ஒரு பிடி சோறு கொடுங்கள். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே பிடியரிசி என்ற ஒரு முறை இருந்தது. வீட்டிலே உலையிலே அரிசி கொடுக்கிற போது ஒரு சிறந்து எடுத்து இன்னொரு பெட்டியிலே போட்டு வைத்து விட்டு அம்மா பசிக்குது என்று வீட்டு வாசல்ல வந்தால் அவர்களுக்கு அரிசி கொடுப்பார்கள். இல்லை என்றால் ஒரு சத்திரத்தில் சோறு காய்ச்சி சேர்த்த அரிசியை 10 பேர் 15 பேருக்கு சோறு கொடுத்து அதை கண்டு இன்புறுவார்கள். இதுக்கு என்ன காரணம்? இது ஒரு மரம். துறந்தார்க்கும் துவாதவர்களுக்கு வேலைகளுக்கும் இறந்தார்க்கும். இதெல்லாம் பல பேர் இறந்தவர்களுக்கு கடன் செய்ய பஞ்சிப்படுகிறார்கள். இறந்தால் பல பேர் அறிவறுத்து தள்ளுகிறார்கள். நாங்களும் இறக்க போகிறோம் என்று பல பேருக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்திலே ஒரு சுடுகாட்டிலே ஒரு சித்தர் சொன்ன வார்த்தையை முன்பு எழுதி வைத்திருந்தார்கள். ஒருவர் இறந்தால் 4-5 பேர் தூக்கி கொண்டு போகிறார்கள். சித்தர் எழுதிவிட்டால் இன்று இவர், இன்று சுமந்து கொண்டு வருகிற நீங்கள் நாளை, இன்று இவர் நாளை நீ, அதை மறந்து விடாது. அப்போ திருவள்ளுவர் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வார் என்பர் துணை. நீங்கள் துவசம் கொடுக்கிறீர்களோ மாலையம் கொடுக்கிறீர்களோ எல்லாம் பின்னாலே உங்களோடு வாழ்ந்த ஒரு ஆத்மா, உங்களை சிரித்து உபசரித்த ஆத்மா, உங்களுக்கு எத்தனையோ உதவி செய்த ஆத்மா, உங்களுக்கு வழிகாட்டியவர் ஒருவர் போய்விட்டார். 9 வாசலை தாண்டி உள்ளே இருந்த கண்ணுக்கு தெரியாத சீவன் கடந்து போய்விட்டது, வீழ்ந்து போய் கிடக்கிறான். அவனுடைய கடமையை செய்வது என்பது எங்களுக்கு நாங்கள் செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். மரணத்தில் ஒரு மனிதன் உதவ வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு தத்துவம் சொன்னவன் தான் வள்ளுவன். அப்போ சாப்பாடு கொடு, ஏழையை பார் என்பது மட்டுமில்ல கடமை, இறந்தார்க்கு கடமை. பல பேர் இறந்தவர்களை கைவிடுகிறார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் 61 பேருக்கு கொல்லி வைத்திருக்கிறேன். எங்களுடைய முதியோர் இல்லத்திலே இறப்பவர்களை கொண்டு போய் சுடுகாட்டிலே கொல்லி வைப்பேன். வயது போனவர்கள் எல்லாம் என்னை பார்த்து மன்றாடுவார்கள், உன்னை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம், தலைமாட்டில் ஒரு கொள்ளியை செருகி விடுங்கள். இப்போ பல பேர் கேட்கிறாங்க, நீங்க கொல்லி வச்சுட்டு அடுத்த நாள் கோயில்ல நிற்கிறீங்க. இது பெரிய தத்துவ கண்டுபிடி. கொல்லி வச்ச நீங்கள் அடுத்த நாள் எப்படி கோயில்ல போலாம், இது ஆகமத்துக்கு போறாங்களோ. சில பேர் இதிலேயும் எழுதுகிறார்கள், யூடியூப்ல எழுதுகிறார்கள். இவர் கொல்லி வச்சுட்டு அடுத்த நாள் கோயில்ல நிற்கிறார். நிற்கதியாக போயிருக்கின்ற ஒரு சீவன், யாரும் இல்லாமல் அவலமாக இறந்து போயிருக்கின்ற ஒரு உடம்பை நீராக்குகின்ற கடமை என்பதை வள்ளுவனுக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே. மனிதர்களுக்குரிய கடமையிலே ஒன்று. அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யுங்கள். பாருங்கள், திருவள்ளுவருக்கு விழா, திருக்குறள் ஆராய்ச்சி, எத்தனை குறள் இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை பேர் உரி எழுதி இருக்கிறார்கள், இது எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் முதல் வாழ்வதற்கு திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது? வாழ்வதற்கு என்ன திருக்குறள் சொல்லி இருக்கிறது? அதில் எப்படி நான் எடுத்துக்கொண்டு வாழலாம் என்று பாருங்கள்.
செய்தியாவது மனிதரோடு போய் சேரும். அப்ப இறந்த ஒரு மனிதன் கடைசி இறப்பு தான். அதுக்கு எல்லாரும் போயிடுங்கள், இறந்தால் போங்கள். நான் யார் இறந்தாலும் போய் வாய்க்கரிசி போடுவேன். இப்ப எல்லாரும் சில பேர் உரிமைக்காரர் சோறு வாய்க்கு அரிசி போடுவேன். என்ன நட்டம்? வாய்க்குள்ள கொஞ்சம் அரிசியை போட்டு போற இடத்துலையும் நீ சோறு சாப்பிடு என்று கும்பிடுறது. அதை கூட இப்ப கும்பிட மறுக்கிறார்கள், அதுக்கு கூட பயப்படுகிறார்கள். இன்னி அப்படின்னா எத்தனை தடவை பேய் அடிச்சிருக்கோம், என்ன பேய் எப்படி கலைச்சிருக்க வேண்டும். அதனாலே தான் திருக்குறள் சொல்லுகின்ற இறந்தார்க்கும் துணையாக இருங்கள், அதுதான் வாழ்க்கை. அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், நேற்றிருப்பவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை. நெருநல் உலகொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம். வள்ளுவன் என்ன பெருமை என்று சொல்றான்? நேற்று என்ற மனுஷன், மாடேல என்ற மனுஷன் திடீரென்று போய்விட்டார். அதானே இந்த இயற்கையினுடைய மாபெரும் சக்தி. எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும், இறக்க போற நாள் தெரியாது. ஆனால் எங்களுடைய மண்ணிலேயே போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு சில பேருக்கு இறக்க போற நாள் தெரியும். இறப்பை நோக்கி போனார். பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், இறந்த நாளும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிம்மதியா படுக்க முடியுமா? இப்ப 28ஆம் தேதி வருது, இப்ப 30ஆம் தேதி வருது, நான் இல்லை போறேன். எங்க போறீங்க? விசா வந்துட்டுதா? இறப்பு ரகசியமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் எல்லாரும். அது திடீரென்று வருகிறது. வள்ளுவன் அதை ஞாபகப்படுத்தினால், நெருநல் உடல் ஒருவன், கனநாளா இருக்கிற ஒருவன் திடீரென்று போறான். நெருநல் உடல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு. அடே, நாளைக்கும் போகலாம், நேற்றிருந்தவன் இன்றைக்கும் இறக்கலாம். இருக்கிற காலத்திலே மகிழ்ச்சியார், இருக்கிற காலத்திலே அறத்தின் பாதையார், இருக்கிற காலத்திலே மற்றவனுக்கும் கொடுத்து உண்டு வாழடா என்று சொன்னவன் தான் வள்ளுவன். இந்த குறள்களை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த உலகத்திலே பாருங்கள், தமிழருக்கு பெரிய சொத்து கல்விதான். கல்வி என்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவன் படைத்தான். பின்னாலே அறிவு என்ற ஒரு அதிகாரத்தை படைத்தான். கல்விக்கு எவ்வளவோ உதாரணம் சொன்னார். ஒருமை கண் தான் கெட்ட கல்வி எளிமைக்கு ஏமாப்புடைத்து 7 ஜென்மத்துக்கும் இந்த உலகத்திலே வரக்கூடியது கல்வி. கல்வியை கைவிட்டு விடாதீர்கள். கல்வியை கைவிட்டால் முகத்தில் 2 புண் என்ன செய்யும்? அடிக்கடி தாங்குப்படும். நல்ல படித்தவர்கள் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிற போது கொஞ்சம் படிச்சு என்ன போன்ற ஆட்கள் கவலைப்படுவதே, எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் பேசுகிறார்களே என்று என் புண் தாங்குப்படும். வள்ளுவன் ஏன் புண் என்றால், புண் அதுவும் முகத்தில் 2 புண் என்று சொன்னான். இந்த கண் இருக்க வேண்டிய இடத்துல புண் வந்துவிடும். படிக்காட்டு படிக்க வேண்டும். இந்த உலகத்திலே கல்வி வேண்டும். அப்போ பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பீங்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள், மகிழ்ச்சி. பிச்சை போகினும் கற்கை நன்றி. அப்ப சொன்னார், இந்த வள்ளுவன் கல்வியை பற்றி எல்லாம் இப்படி சொன்னவன், கல்விமான்களை பற்றி எல்லாம் சொன்னவன். உவப்பதென கூடி உள்ள பிரித்தல் அனைத்தே புலவர் தொழில். நல்ல அறிஞனுக்கு என்ன பெருமை என்றால், இவன் இனி பேச மாட்டானோ என்று கேட்கிற இடத்துல பேச்ச விடப்படும். இந்த அனுப்ப முடிக்க மாட்டுது என்று கேட்கிற நிலைமையில இல்லாமல் பேச்சாளருக்கும் வள்ளுவன் அப்போவே புத்தி சொல்லியிருக்கார். உவப்பதென கூடி உள்ள பிரித்தல் அனைத்தே புலவர் தொழில். நல்ல புலமை உடையவன் இனிமேல் எப்ப பெற்ற பேச்ச கேட்பதை கைவிட்டுட்டவன். அப்படி சொல்லி கல்விக்கெல்லாம் அழகு சொன்னார். அறிவு என்ற அதிகாரத்திலே எப்பொருள் யார் யார் கேட்பினும்
பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் தனி பல்கலைக்கழகமான பின்னாலே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மகுட வாசகம் வேணும். ஒவ்வொரு பேராசிரியர் ஒரு வாசகம் சொன்னார். பேராசிரியர் வித்யானந்தன் கைலாசபதியும் முடிவெடுத்தார்களாம், பண்டிதமணி கணபதி பிள்ளை என்று ஒரு வயது போனவர் திருநெல்வேலியில் இருக்கிற பழுத்த பழம் என்று சொன்னா குமாரசாமி புலவர்கிட்ட படித்தவர், அவர்கிட்ட போய் முடிவெடுக்கணும். பண்டிதமணி பார்த்தார், பெரிய பேராசிரியர்கள் இந்த தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன வேணும்? பேராசிரியர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மகுட வாசகம் சின்னனாய் இருக்க வேண்டும், பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும், நல்ல பேரொன்று வையுங்கள். பண்டிதமணி சிரித்து விட்டு சொன்னார், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பல பேர் பலதும் சொல்லுவார்கள், உண்மையை கண்டுபிடிக்கின்ற இடமாக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும். அதான் இங்கே பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் மாநாடு வச்சிருக்கிறார்கள். அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாசகத்தை பண்டிதமணி மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவேதான் பெரியவர்களே, நான் பேச்சை நிறுத்த முதலே கடிதம் வந்து விட்டது. இப்போ ஒரு தினம் எனக்கு கடிதம் எழுதுறே எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் அதிலேயும் பேசுகிறார்கள். கனடாவில் தான் இப்போ ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு தினம் அன்புள்ள இன்னாருக்கு வணக்கம், நாங்கள் நல்ல சுகம், நீங்கள் நல்ல சுகமா, ஒன்றும் இல்லை. தமிழத்தை மரவே போச்சு, இப்ப கடிதம் இல்லை. எனவேதான் பெரியவர்களே, இந்த உலக மகாநாட்டிலே பொறுமையாக இந்த உரையை கேட்டீர்கள். யாழ்ப்பாணத்திலே மிகுந்த வேலைப்படவுக்கு மத்தியிலே நான் 5 நாட்கள் தான் இங்கே தங்கலாம் என்று வந்தேன்னா, நாளை மறுதினம் திருப்பி யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும். நவராத்திரி காலம் இவ்வளவு பேர் கூட்டமாக வந்து இந்த உரையை கேட்டீர்களே, இது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. உலகம் உள்ளவரை நிறைவரக்கூடியது திருக்குறள். சூரிய சந்திரர் உள்ளவரை அழியா வரம் பெற்றிருப்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு மாநாடு கூட்டிய பெரியோர்கள், அன்பர்கள், இந்த மகாநாட்டுக்கு மதிப்பு கொடுத்து உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற சான்றோர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறுகிறேன். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகென்றார் வள்ளுவர். நானும் உங்களை பாராட்டுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அந்த சிறப்புரையினை எங்களுக்காக வழங்கியிருந்தால் எங்களுடைய ஈழத் திருநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த மதிப்புக்குரிய திருமுருகன் அவர்கள், அவருக்கு ஒரு கலாசத்தினை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் இப்பொழுது திருமுருகன் அவர்கள் டொரண்டோ தமிழ் சங்கத்தின் மதிப்புக்குரிய டாக்டர் லம்போதரன் மற்றும் சிவம் இளங்கோ அவர்களால் பொன்னாடை அணிவித்து நிறைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கரகோஷங்களை கொடுத்து அதற்குரிய உற்சாக நன்றி அறிவிப்பினை